நமஸ்காரம். இன்றைக்கும் ஒரு குட்டி கதையும் சொல்லிண்டாக்க வரேன். சிலவெல்லாம் நிறைய கேட்டிருப்பேன். இந்த கதை எனக்கு இது மாதிரி சோஷியல் மீடியாலேருந்து கிடச்ச ஒரு அறிவாக்கும் இதை உங்கள் கூட பங்கிடணும்னு தோணித்து, அதனால இந்த கதையை நான் சொல்கிறேன். பழையாறைங்கிற இதில் தமிழ்நாட்டில் பழையாறைங்கிற ஸ்தலத்தில் ஒரு அமரநீதி நாயனாருங்கிற ஒரு சிவபக்தன் இருந்தார். ரொம்ப பெரிய சிவபக்தனாக்கும். அவருக்கு நிறைய சம்பத்தும் எல்லாம் இருக்கிற நல்ல ஒரு ஆள். அவர் திவசம் திருநள்ளாறை கோவிலில் வந்துட்டு சிவனடியார்களுக்கு கோமணம் எல்லாம் தானமாக கொடுப்பார், ஆகாரம் கொடுப்பார், கோமணம் தானமாயிட்டு கொடுப்பார். அப்படி கொடுத்துன்னு வந்துட்டு சிவனுக்கு அவரோட பக்தியை லோகத்தில் உள்ளவளுக்கெல்லாம் காட்டணும். அவர் എത്ര ഭക്തിമാനാക്കും ശിവൻ്റെ പേരിലെന്നുള്ളത് കാട്ടണം എന്നിട്ടുള്ളൊരു ആഗ്രഹം വന്നിട്ട് ശിവനെ ഒരു ബ്രഹ്മചാരി ശിവനടിയാറായിട്ട് ഒരു ദണ്ടിൽ 2-3 കോമണത്തെയും കെട്ടിയിട്ട് കോമണ അണ്ടിയായിട്ട് അവർക്ക് പിന്നാലെ വരാർ. അപ്പോൾ இந்த அமரநீதி நாயனார் உடனே அவரை സ്വീകരിച്ച് നിങ്ങൾ என்கிட்ட இந்த ஆகாரம் കഴിക്കണം എന്നൊക്കെ എന്നോട് அதிதியாயிட்டு இருந்து என்னோட நான் தர ஆகாரத்தை കഴിക്കணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறா. அப்போ இந்த பிரம்மச்சாரி என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இந்த கோமணத்தை இங்கே சூட்சித்து வைங்கோ, நான் போய் குளிச்சுட்டு வரேன், എന്നിട്ട് உங்களோட ஆகாரம் സ്വീകരിக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ இவர் மடித்து அந்த சூட்சித்து அதை எடுத்து வைக்கிறார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் சிவனோட திருவிளையாடலில் அந்த கோமணம் காணாக்கிடுறது. அப்போது பிரம்மச்சாரி கொஞ்சம் நேரம் கழிஞ்சு திரும்பி குளிச்சுட்டு திரும்பி வந்துட்டு கேட்குறத ரொம்ப சங்கடத்தோடையும் ரொம்ப தாழ்மையோடையும் பிரம்மச்சாரிகிட்ட சொல்கிறான், நான் சூட்சிச்சாம வச்சுருந்தேன், நான் எப்படி தெரியல, அது காணாக்கி ஆகிடுத்து, என்கிட்ட வேறு கோமணங்கள் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் அதை സ്വീകരിச்சுட்டு இதை என்னோட ஆதித்யத்தை സ്വീകരിക്കണമെന്നുണ്ട്. അപ്പോൾ அவருக்கு கோமம் கொடுத்து பிரம்மச்சாரிக்கு அவர் சொல்கிறார், இல்லை எனக்கு என்னோட கோமணம் தான் எனக்கு வேணாம், இல்லாட்டா என்னோட கோமணத்துக்கு ஒத்த அதே பாரத்திலுள்ள இது சாதனங்களை எனக்கு தாங்கோ சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ சரி சொல்லிட்டு வேகம் அமரநீதி திராசை கொண்டு வந்து துலாபார திராசை கொண்டு வந்து ஒரு தட்டில் இந்த பிரம்மச்சாரி கொடுத்த வேற ஒரு கோமணத்தையும் வச்சுட்டு அவரோட கைவசம் இருந்த எல்லா கோமணங்களையும் வஸ்திரங்களையும் எல்லாம் இன்னொரு தட்டில் வைக்கிறார். அது தாழறதே இல்லை. അപ്പോൾ അവരോട് സമ്പത്തുകളും മണിമുത്തുകളും മാലകളും എല്ലാ സമ്പത്തുകളെയും കൊണ്ടുവന്നിട്ട് അതിൽ வைக்கிற, എന്നിട്ടും தட்டு தாழறதில்ல. ஒடியில் அமரநீதி என்ன பண்ணுறார், அவரோட பொண்டாட்டியும் குட்டிகளையும் எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டு, எங்களையே உங்களோட இந்த கோமணத்துக்கு சமமாக விசாரிச்சுட்டு நீங்கள் സ്വീകരിക്കണം சொல்லிட்டு அந்த நமசிவாயான்னு ஜெபிச்சுட்டு அந்த தட்டில் கയറി நிற்கிறான். அப்போ டக்குன்னு தட்டு கீழே வந்துட்டு அங்கே சிவனும் பார்வதியும் நந்திரூடராயிட்டு வந்துட்டு அந்த அமரநீதிக்கு காட்சி கொடுத்துட்டு அவரை சிவனோட ஐக்கியமாக்கிக்கிறார். அത്രയും നല്ലൊരു சிவபக்தனாக இருந்ததுக்கு அவரை സ്വീകരിச்சுக்கிறார். അപ്പോൾ இந்த கதையில் சிவபக்தி എത്രത്തോളം അമരനീതിക്ക് ഇരുന്നത് എന്നുള്ളത് തെളിയറതും ഉണ്ട്. അതുകൂടെ നമ്മൾ ദാനം ഒരാൾക്ക് എന്നതാവത് നമ്മൾ കൊടുക്കറോം, അത് എന്നത് വേണം ആയിക്കട്ടെ, അത് സാധനങ്ങളാകലാം, ഇല്ലാട്ട നമ്മൾക്കുള്ള ഒരു അറിവാകലാം, എന്നതോ ആകട്ടും, ഇதை നമ്മൾ ഇന്നൊരാൾക്ക് കൊടുക്കറത്ത അറിഞ്ഞോ അറിയാക്കിയോ മനുഷ്യന്മാരാക്കുമേ നമ്മൾക്ക് ചിന്നதாக ஒரு அகங்காரம், ஒரு நான் கொடுக்குறேன், எனக்கு அது கொடுக்கறதுக்குள்ள கழிவு இருக்குங்கிற ஒரு அகம்போதம் வந்து விடுறது. அது கடுகுமணியாவது அந்த மாதிரி உள்ள ஒரு போதம் இல்லாக்கி யாரும் இருக்க மாட்டா. அப்போது அந்த போதம் இல்லாக்கி சிவனே நீயாக்கும், இல்லாட்டா நான் நம்புகிற அந்த பகவானே அந்த பக்தியில் സ്വയം നമ്മളെயே സമർപ്പിக்கிறதையாக்கும் பகவான் நம்மளுக்கு முழுவனாയിട്ടും നമ്മളെ സ്വീകരിக்கிறதுக்கு வராங்கிறது உள்ளொரு சத்தியமாக்கும். இந்த கதை கூடி நான் இங்கே சமர்ப்பிக்க ഇഷ്ടപ്പെടുறேன். അതുകൂടെ അപ്പടിത്തെ ഒരു അഹങ്കാരം ഇല്ലാതെക്ക് ദാനം ചെയ്തിട്ടിരുന്ന ആളാനത് കൊണ്ടാക്കും കർണനോട് പേര് ഇന്നേക്കും യുഗങ്ങൾ താണ്ടിയും நம்ம മനസ്സിലെല്ലാം നിലനിൽക്കരുത്. ஓகே, இதாக்கும் இന്നത്തെ கதை. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமஸ்காரம்.